शेषार्यवंशकलशोदिरिपूर्णचन्दरम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार குருவரியமகம் பிரபத்தியே. இன்றைய தினம் நாம் அனுபவிக்கும் அத்தியாயம் பக்தி யோகம் 12வது அத்தியாயம், 20 ஸ்லோகங்கள். இதிலே ஆளவந்தார் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பக்தேஹே ஸ்ரைஷ்டியம், பக்தியின் உத்கிருஷ்டத்தை, மேன்மை, உபாயோக்திஹி, ஆரம்ப நிலையில் பக்தியை அனுஷ்டிப்பது கஷ்டமாதலால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அதற்கான சாதனம், அசக்தஸ்ய ஆத்மனிஷ்டதா, பக்தியில் இழிய முடியாதவனுக்கு தன்னை பகவத் சரீரமாக அனுசந்தித்து கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது. தத் பிரகாராக, கர்மயோக அனுஷ்டானத்துக்குதவும் குணப்பிரகாரங்கள். பக்தேஹே அதிப்ரீத்திஹி, 5வது விஷயம். பக்தியோக நிஷ்டை பக்கல் பகவான் செய்யும் அதிகமான பிரீத்தி. இவைந்து விஷயங்களும் இவ்வத்தியாயத்தில் விஷயங்கள். பக்திக்கு மகனீய விஷயே பிரீத்திகி அப்படின்னு ஒரு தமிழகம். ரொம்ப பெரியவாரத்துக்குள்ள ஆழ்ந்தவன் பண்ணும்படியான பிரீத்திக்கு பக்தி உண்டு. அது எப்படி அனுஷ்டானம் பண்றது அப்படி என்ன பாகவதத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா, ஸ்மரணம் கீர்த்தனம் விஷ்ணோகம், ஸ்மரணம் பாதசேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம், சக்கியம் ஆத்ம நிவேதனம். இந்த மாதிரி 9 விதமாக பக்தி அனுஷ்டிக்கலாம். ஸ்மரணம் நினைக்கிறது, கீர்த்தனம் பாடுறது, விஷ்ணு ஸ்மரணம் சிரவணம் கேட்கிறது, நினைக்கிறது, திருடி தொழுது, பாத சேவனம், அர்ச்சனம் திருவாராதனம், அர்ச்சனை பண்றது, வந்தனம் நமஸ்காரம், தாஸ்யம் தொழுதல், அடி தொழுதல், சக்கியம் ஸ்நேகம், ஆத்ம நிவேதனம், ஆத்ம சமர்ப்பணம். இதெல்லாம் நவவித பக்தி பாகவதத்தை சொல்லும்படியான ஸ்லோகம். இவ்விடத்தில் 11ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் விரும்பியபடி கண்ணனம்பெருமான் தனது விஸ்வரூபத்தை காட்டி அதில் பேசப்பட்டது. எல்லா உலகங்களையும் அடக்கவுள்ள அந்த ரூபத்தை கண்டு பயப்பட்டு அர்ஜுனன் தேவரீருக்கு படைய ரூபத்துடனேயே சேவை சாதித்திட வேண்டும் என்று வேண்டார். அப்படியே செய்து, யாரும் காண முடியாத எனது விஸ்வரூபத்தை உனக்கு நீ எனது பக்தனாகியால் காண்பித்தேன். பக்தி ஒன்றினால்தான் என்னை காணவோ அடையவோ முடியும். நான் அப்படிப்பட்ட தன்மையன் என்றான். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் உண்டாக உள்ளதாக தோன்றுகிறது. 12ஆம் அத்தியாயத்தில் முதலில் அவன் பண்ணும் பிரश्னத்தை பார்த்தால், இந்த பிரश्னத்துக்கு கேள்விக்கு கண்ணன் அதற்கு திறம் விடைக்கும் பின்னர் வருவோம். இதற்கு ஒரு பெரிய சந்தேகம். இந்த அத்தியாயத்தின் முதலில் பார்க்கப்படுகிறது அர்ஜுனன் கேள்வி. ஆஸ்திதனுக்கு அவரவன் நிலைக்கு சேரா பலன் பல வகைப்பட்டிருக்கும். அச்சித்தை பற்றிய பலன் ஐஸ்வர்யம், சித்தாகிற ஜீவனை பற்றி ஏற்படுவது கைவல்யம். அதாவது பரிசுத்த திசையில் ஜீவன் தன்னைத்தானே அனுபவிப்பது. 3வது பகவத் அனுபவ கைங்கரியம் ஆகிற மோட்ச புருஷார்த்தம்.
ஈஸ்வரனை பெற்று வருவது. பக்தியாகிற உபாயம் எல்லா பலன்களுக்கும் பொதுவாக ஒன்று போல தோற்றினாலும் அவனவன் நெஞ்சில் நினைவு போல யதோபாசனம் பலம் என்கிறபடி பலன் வேறுபடும். உதாரணமாக, பெற்ற பெண்ணை அணைக்கும் போதும் மனைவியை அணைக்கும் போதும் மனோபாவம் வேறுபடும் என்றோ, பகவதனுடைய கைங்கரியமான மோட்சத்தை விரும்புவனும் முதலில் தன்னை பற்றி ஜீவாத்மாவை அறிந்து சிந்தனம் பண்ண வேண்டும். இதனால் ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி மேலே பகவத் சாட்சா்காரம் பண்ண அமையும். கிடிச்சீலையில் முடியப்பட்டுள்ள தனத்தை அடைய விரும்புபவன் முதலில் சீலையை அறிந்து முடிச்சுகளை அவிழ்த்து உள்ளே கட்டப்பட்டுள்ள தனத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும். அவனால் நிதியை அடையும் போது ஜீவன் கிடிச்சீலை ஸ்தானத்தில் உள்ளதாக கொள்ளலாம். ஆகா, பரமாத்ம சிந்தனம் ஆகிற பகுதிக்கு பக்திக்கு ஜீவாத்ம சிந்தனம் உதவுகிறது. பக்தியாகிற அங்கிக்கு அங்கம் எனலாம். ஜீவாத்ம சிந்தனை அங்கமாக எண்ணாமல் ஜீவாத்மாவை அடைவதையே ஸ்வயம் பிரயோஜனமாக கொண்டவன் கேவலம். இனி அர்ஜுனனின் கேள்வி. இப்படி உன்னையே அடைய வேண்டும் என்று உன்னையே பஜிப்பவர்கள் ஏவம் சரதயுக்தாக, இப்படிப்படியாக ஜீவனை பற்றிய ஞானம், கர்மானுஷ்டானம், அதன் பலனான சித்தசுத்தி, பிறகு ஜீவாத்ம சிந்தனம், சாட்சா்காரம், அதன் பின்னர் பகவத் சிந்தனம், சாட்சா்காரம், இப்படியான அனுபவம். ஏச்ச அக்ஷரம் அவ்யக்தம், இந்திரியங்களுக்கு புலனாகாத ஜீவாத்மஸ்வரூபத்தை உபாசிக்கும் கேவலம். இவர்கள் எவர் சிறந்தவர்? ஞானி பண்ணும் பரமாத்ம உபாசனம் சிறந்ததா, கேவலன் பண்ணும் ஜீவாத்ம உபாசனம் சிறந்ததா? இங்கு அர்ஜுனன் நெஞ்சில் நினைவு ஏது சுகரம், எது விரைவில் விளம்பமில்லாமல் பலனளிக்க வல்லது என்பதே. இக்கேள்விக்கு கண்ணன் என்னிடம் மனதை வைத்து எனதுடன் எப்போதும் கூடியிருக்க விரும்புபவர்களாய் ஸ்ரத்தையுடன் விடாமல் சரதயுக்தாக என்னை இவர் உபாசிப்பரோ அவர்களே என் அபிப்பிராயத்தில் சிறந்தவர்கள் என்று விடையளிக்கிறான். இவர்களே சிரமப்படாமல் சீக்கிரம் பலனடைகிறார்கள் என்பது கருத்து. ஜீவாத்ம சிந்தனம் கஷ்டம், கிளேஷா அதிகதரா, கதிர் துக்கம், விளம்பித்தே பலன் தரும் என்று மேலே வியக்தமாக அருளி செய்கிறான் கண்ணன். முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி சததயுக்தா என்பது ஞானியையும், அக்ஷரஹா என்பது கேவலனையும் குறிப்பதாக பாஷ்யக்காரர் திருவிழம். சததயுக்தா சததயோகம் காங்ஷமானஹா, எப்போதும் பகவானுடன் கூடியிருந்த ஆசை உடையவன், கூடியிருக்க ஆசை உடையவன். ஐஸ்வர்யார்த்தி, ஐஸ்வர்யத்தை அடைய ஆசை உடையவன். கேவலன் ஆத்மானுபவத்தில் ஆசை உடையவன். இருவருக்கும் பரதிசையில் பகவத் சம்பந்தம் விலகிப்போம். ஞானிக்கு அப்படி இல்லை. இவன் பகவானையே விரும்புவனாகியாலே பரதிசையிலும் பகவத் சம்பந்தம் உடையவன். இவனுக்கு பகவத் உபாசனம் கஷ்டமல்ல. இவனை நித்தியயுக்தா, நித்தியயோகம் காங்ஷமானஹா என்கிறான் பகவான். அக்ஷரம், அவ்யக்தம், அதிர்தேஷ்யம் என்பன பரிசுத்த திசையில் உள்ள ஜீவனை. அழியாத நித்திய வஸ்து இந்திரியங்களுக்கு புலனாகாது, வாக்கினால் சொல்ல முடியாது. கேவலனுக்கும் பரமாத்ம ஜானம் அவசியம் வேண்டும். கர்மஜானங்களும் அவசியமே. முன்னமேயே கிம் தத் பிரம்மா, கிமத்தியாத்மம், கிம் கர்மா என்ற பிரஷ்னம் வந்துள்ளது. அக்ஷர சப்தம் பிரம்மத்தை குறித்து பயனாவதில்லை.
15ஆம் அத்தியாயத்தில் க்ஷரம் அக்ஷரம் இவைகளை கண்ணன் விசாரிக்கிறான். எறும்பு முதல் பிரம்மா வரையில் சகல பத்த சீவர்களையும் க்ஷரம் என்று சொல்லி முக்தனை அக்ஷரமாகச் சொல்லி இவர்கள் நின்றும் வேறுபட்டவன் புருஷோத்தமனான தான் கண்ணன் என்கிறான். மனதை ஜீவனிடம் லபிக்கப்பண்பது கஷ்டம். பகவானிடத்தில் கொண்டு சேர்ப்பது அப்படி கஷ்டமல்ல. அவனுடைய கல்யாண குணங்கள், சௌந்தரியம் உள்ள விக்கிரகம், அழகான திருமேனி இவையெல்லாம் சுலபமான ஆலம்பரமாக அமைகின்றன. அணுஸ்வரூபனான ஜீவாத்மாவை சிந்திப்பதற்கு இம்மாதிரி அவலம்பவில்லை. ஹிருதய பிரதேசத்திலுள்ள அணுமாத்திரனான ஜீவனை தொத்துவது கிளேசகரமானது. ஆத்ம சிந்தனத்துக்கு ஒப்பிட்டால் அதுவிட பகவத் சிந்தனம் சுகரமே. இந்திரிய நிகிரகம் கஷ்டமான காரியம். பகவத் சிந்தனத்தில் இந்திரியங்களை பகவத் விஷயத்தில் திருப்ப வாய்ப்புண்டு. நாவே கண்ணனைப்பாடு, காலே அவன் கோயிலை நோக்கி நடா, கையே அவனை தொழுவாய் என்றபடி திசை திருப்ப வாய்ப்புண்டு. ஜீவ விஷயத்தில் இந்த சௌகரியம் கிடையாது. சரி, உபாயோக்தி ஆவது சாதனம், அபியாசம், கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் அப்படின்வார். திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டும். அறையில் ஆடியே அம்பலத்தில் ஆட வேண்டும் என்று வச்சனம். உள்ளுக்குள்ளே ஆடி பழகியே மேடையில் வெளியில் ஆட வேண்டும். திருமேனியையும் திருமேனி குணங்களையும் சேர்த்து சேர்த்து சிந்தித்து சிந்தித்து அபியாசம் பண்ண வேண்டும். எல்லா கிரமங்களையும் கண்ணிடம் சமர்ப்பித்து அவனிடம் நெஞ்சை நிலைக்க வைத்து உபாசிப்பவனை பிரிவிச்சுழில் இருந்தவன் விடுவிக்கிறான். 6-7 ஸ்லோகார்த்தம். மேலும் அர்ஜுனனை என்னிடம் நெஞ்சை நிலைக்கச் செய்து வாழ்வாய் என்று விதிக்கிறான். முதலிலேயே முழுவதுமாக அவனிடம் நெஞ்சை ஊத்த பண்ண முடியாவிடில் சிறிது சிறிதாக திருப்பி திரும்ப 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 சிந்தனம் பண்ணி பழக வேண்டும். இதுவே அபியாசம். இப்படி அபியாசம் பண்ண முடியாதவனுக்கு கைங்கரியத்தில் ஈடுபடுவது உத்தம சாதனம். எந்தவித கைங்கரியம் ஆகிடம் நன்று. நந்தவனம் அமைவித்து பூமாலை கட்டி சமர்ப்பிப்பது, திருவிளக்கேற்றுவது, திருவலியிடுவது, விளக்குமாறு கொண்டு சுத்தம் செய்கை, இப்படி பலபடியான கைங்கரியங்களில் ஈடுபடலாம். இவை பக்தியை முளைப்பிக்கும். பிறகு சிந்தனத்தில் அபியாசம் அடைவில் ஏற்படும். சர்வகர்ம பலத்தியாகம் மிகவும் அவசியம். பலத்தை அவனிடமே சமர்ப்பிக்க வேண்டும். கர்மயோகிக்கு தேவையான குணப்பிரகாரங்களே மேலே பகவான் உபபாதிக்கிறான். தேவ, மனுஷ்ய, பசு, பக்ஷி, திரியக்கு, ஸ்தாவர சரீரங்கள் எல்லாம் பகவானுக்கு சரீரங்கள் என்று உணர்ந்து துவேஷம் என்பதையே வெடிக்க வேண்டும். அத்வேஷ்டா சர்வபூதானாம் என்கிற மனோநிலை மட்டுமல்லாமல் சர்வபூத ஹிதேரதாக கடலில் சூழ்ந்த மண்டரகும் வாழா என்கிறபடி யாவரும் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், விரோதிகளும் கூட என்ற நிலையான எண்ணம் ஏற்பட வேண்டும். நமக்கு கேடி செய்வனிடம் நமது பாப்பம் இவன் மூலம் பலன் தருகிறது, இவன் நேரே நமக்கு விரோதி அல்லன் என்று அவனிடமும் நல் எண்ணம் கொள்ள வேண்டும். நான் பெரும் பேரு நாரூரானம் பெற வேண்டும் என்று தனக்கு கண் போக காரணமாக இருந்த நாலூரானையும் ஈஸ்வர நிகிரகத்துக்கு ஆளாக்காமல் ரட்சிக்க கோரி கூறத்தாழ்வான் பதிலை நமக்கு அமைய வேண்டும். நான், எனது என்ற எண்ணங்கள் வேரோடு களையப்பட வேண்டும். குளிர்ச்சி, உஷ்ணம், சுகம், துக்கம் எல்லாவற்றையும் சமமாக பார்க்கும் திதிக்ஷை, பொறுமை வேண்டும். லாபாலாபு ஜெயா ஜெய அப்படின்ற நண்பன் பகைவன்
மானம் அவமானம், ஸ்துதி நிந்தை எல்லாவற்றிலும் சமபுத்தி ஏற்பட வேண்டும். இந்த யோகிக்கு தபஸ் இன்றி அமையாது. மௌனத்தை சிறந்த தபஸாக சொல்லுகிறான் பகவான். சந்துஷ்டோ ஏனகேனிச்சித்து, கிடைத்ததை கொண்டு அது சுவியற்ற பதார்த்தமாயினும் திருப்தி அடைய வேண்டும். சங்கவர்ஜிதா, விஷயங்களில் பத்துதலை விலக்க வேண்டுவது மிகவும் அவசியம். ஸ்திரமதிஹி, திருட நிச்சயனாக ஆத்ம பரமாத்ம விஷயங்களில் நிலையான உணர்ச்சி, ஸ்திரபுத்தி அவசியம் இருக்க வேண்டும். நமது சம்பிரதாயத்தில் மகாவிஸ்வாசம், பகவானின் ரட்சகத்துவத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை மிகவும் அவசியமானது, வலியுறுத்தப்படுகிறது. பிரம்மூர்ல இருந்து 19 வருடம் இந்த விஷயம். இனி பக்தேகே அதிப்பிரீத்திஹி, பக்தனிடம் கண்ணனுக்குள்ள அதிமாத்திரமான அன்பு பேசப்படுகிறது. பக்திமான் மே பிரியோ நரஹா என்று சொல்லி, மத்பரமஹா தே பக்தாக அதீவமே பிரியாகா என்பதோடு என்னோடு சேர்த்தியை விரும்புகிறவர்களான அந்த பக்தியோக நிஷ்டர்கள் எனக்கு மிக மிக இனியவர்கள் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் பகவான். மோட்சமடைந்து பரமபதத்தில் பகவானை கிட்டி அனுபவிக்க பக்தி யோகம் சிறந்த சாதனமாக உள்ளது. பகவானே பரம உத்தேசியன் என்று நினைத்து அவனிடம் பக்தி பண்ணுபவனிடம் பகவானுக்கு அதிகமான பிரியமுண்டு. ஞானேது ஆத்மைவ மேமத்தம், என்னையே உபேயமாக கொண்ட ஞானியை எனது ஆத்மா என்று நான் கருதுகிறேன் என்று பகவத் வாக்கியம். லௌகீக வாழ்க்கைக்கு பொருள் மிகவும் அவசியம் என்பதும், அதில்லாமல் உலகில் வாடுவது மிக கஷ்டம் என்பதும் உண்மை. ஆனால் நம்ம மனோநிலையை நாம் பரிஷ்கரித்துக் கொள்ள வேண்டும். பெருமாள் திருவாராதனத்துக்காக பொருள் வேண்டும். பெருமாள் திருவாராதனத்துக்கு குறைவில்லாமல் இருக்கிறதா என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ளும்படி மனதை திருத்திக் கொள்ள வேண்டும். தவ்யார்ஜனத்தை என்ற பொருளீட்டுவதை பகவத் பாகவத ஆராதனத்துக்கென்றே பண்ண வேண்டும். இதெல்லாம் வித்து முளைத்து வளர உதவும் ஸ்தானங்கள். பக்தனே தனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கண்ணன் கூறுவதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையினாலே என்ன ஜெயிக்கிறார் பெருமான் விஷயத்தில் அப்படின்னா, 12ஆம் அத்தியாயத்துக்குள்ளே சங்கிரகமான விஷயம் என்னவென்றால், பகவத் அனுபவங்கள், பகவத் உபாசகர்கள், ஆத்மோபாசகர்கள் என்று இவரில் எவர் தம் பயனை விளைவில் அடைவார்கள் என்று அர்ஜுனன் கேள்வி. அதற்கு உத்தரமாக என்னையே பிராபியமாக நினைத்து உபாசிப்பவர்கள் ஆத்மோபாசகர்களை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று கண்ணனின் பதில். அந்த பகவத் உபாசகனே உயர்ந்தவன் அப்படின்னு. முற்கூறிய ஞானியை காட்டிலும் கைவல்யனிஷ்டனின் தாழ்வை கண்ணன் 3 ஸ்லோகத்தால் சொல்லி தன்னை உபாசிப்பவர்கள் சிறந்தவர்கள் என்று முற்கூறியதை கண்ணன் மிக தெளிவாக கூறுகிறான். நீ என்னிடம் பக்தி செய்வாய் என்ற அர்ஜுனனை குறித்து விதிக்கிறான் 8வது ஸ்லோகத்தில். என்னிடம் உறுதியாக நெஞ்சை செலுத்த இயலவில்லையாகில் என் கல்யாண குணங்களை அனுசந்திப்பார்களாகிற அபியாச யோகத்தின் மூலம் பக்தி அடையலாம் என்று கூறுதல். குணானுபவத்தில் பண்ணுங்கோள். அருடையிலேன்னா அபியாச யோகத்தில் சக்தி இல்லையாகில் என் விஷயமான கர்மங்களை செய்வதில் ஈடுபடுகிறா. விரைவில் அபியாச யோகத்தை பெற்று பக்தியை செலுத்தி என்னை அடையலாம் என்று கூறுது.
பக்தி யோகத்தில் சக்தி இல்லாதவன் அதை சாதித்து தரும் உபாய பரம்பரையில் எழுதினமான கர்மயோகத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி 12ஆம் ஸ்லோகத்தாலே 9, 10, 11 ஸ்லோகங்களின் விளக்கத்தை விவரித்து 13, 19 வரையிலும் பலனில் விருப்பமற்று செய்யப்படும் கர்மயோகத்தில் பூண்டு இருப்பவன் கை கொள்ள வேண்டிய குணங்களை விவரித்து கடைசி ஸ்லோகத்திலே பக்தினிஷ்டன் தனக்கு மிக இனியவன் என்று முடிக்கிறார். அஸ்மத்குருதமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லப பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.